மிடில்ல மட்டும் கொஞ்சம் சொதப்பன மிடில்ல மாரி வந்து தே தெரியுது. ஹேவ் ஹியூஜ் ப்ராப்ளம்ஸ். பண்ட் இஸ் நாட் இன் ஃபார்ம். அது வந்து ஒத்துக்கணும். ஏன்னா பண்ட் வந்து ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆறாரு. நேத்து 15 பால் 15 போன மேட்ச்ல 0 அடிச்சாரு 6 பாலுக்கு. அதாவது அதான் சொல்றேனே, அ இந்தியாவோட அ பல்ஸ் ரேட்டிங் ஒரு 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 மேட்ச்ச எப்படி வேணாலும் திருப்ப முடியும் அப்டின்னா, ஒரு சில பிளேயர்ஸால தான் முடியும். அதுல மிக முக்கியமான பிளேயர் வந்து ரிஷப் பண்ட். பட் இஸ் ஸ்ட்ரக்லிங் ஃபார் ஃபார்ம் ஆர் இஸ் ஸ்ட்ரக்லிங் ஃபார் பேஸ். ஓகே. அவர் என்ன பேஸ்ல ஆடணும்னு இன்னும் ஒரு 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 ஜோனுக்கு வரலையோ அப்டின்ற மாரி எனக்கு தோணுது. பட் ஹி வில் பிக் அப். அவரு புது டீமு, புது இதுல அடாப்ட் ஆயிருக்காரு. பட் அந்த மிடில் ஆர்டர் வந்து எனக்கு என்னன்னா, ஏதாவது ஒரு ஸ்ட்ராங் பவுலிங் லைன் அப்ல வந்து அவங்க மாட்னாங்கன்னா, ஏதோ ஒரு மாரி ஸ்ட்ரகிள் ஆவாங்க அப்டின்ற மாரி எனக்கு தோணுச்சு. ஏன்னா ஆயுஷ் பதோனி இஸ் ஓகே. நாட் ஓகே. நல்லா ஆடுவாரு. சூப்பரா வந்து நல்ல 6 ஹிட்டர் இல்லன்னா கூட பால வந்து அப்படியே ஒரு ஒரு எக்ஸ்ட்ரா கவர் மேல, மிட் விக்கெட் மேல அப்படியே தூக்கியே ஒரு 40 ரன் அடிச்சுருவாரு 25, 30 பாலுக்கு. ஸோ அப்படிப்பட்ட பிளேயர்ஸ்லாம் இருக்காங்க. பட் அந்த ஓப்பனிங் இப்போ உங்களுக்கு வந்து நல்லா இருக்கிறதுனால, உங்களுக்கு வந்து இந்த மிடில் ஆர்டர் வந்து அந்த ஃப்ளாப் ஆவுறது அவங்களுக்கு தெரியல. பட் இன் அ வே வந்து அடுத்தடுத்த மேட்ச்ல இட் வுட் பி டஃப்ன்னு தான் எனக்கு தோணுது.